எந்நாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குவளைக் கண்ணி கூரன் காண்க, அவலும் தானும் உடனே காண்க. நால்வர் போற்றால் உயிர் துணையே. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே நாயன் 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று அப்பர் சுவாமிகள் அருளிச் செய்த திரு தாண்டகத்தை 6ஆம் திருமுறையில் பாராயணம் செய்ய உள்ளோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழிமைகளால் வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம். எப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன் நால்வர் துதியும் 27 திருமுறை ஆசிரியர்கள் துதியும் திருக்கதவம் அடைதலும் திருக்கதவம் திறப்பதற்கான பாடலும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடி இந்த நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறைமையாக கொண்டுள்ளோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த ராஜாயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். திருச்சிற்றம்பலம். நன்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு. சிவாய. ஐயா படிங்கய்யா நால்வர் பெருமக்கள் துதி. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிது அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி போற்றி போற்றி. திருஞான சம்பந்த நாவரச சுந்தர திருவாதூர் மற்றை திருமாளிகை தேவசேந்தனார் கரூர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலை அமுதர் மருவு புருளோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமா ஒலிகீர கல்லாடனார் உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி கேட்கிறாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிற்றம்பலம். பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசர் பாடல் திருக்கதவம் அடைதல். அருள் பெருகும் தனி கடலம் உலகம் எல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் ஒரு சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற உன்னிய கண் 2 எனவும் புவனம் உய்ய கடுவுண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி திருக்கலைஞான் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. சிற்றம்பலம். திருக்கதவம் திறப்பதற்கான பாடல். சரஸ்வதி அம்மா வாங்க. ஓம் நம சிவாய. பெருமான் பேரானந்தத்து
பிரியாதிருக்க பெற்றீர்கள். அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணிசே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து அருமாலறியா திருப்புயங்கள் திருத்தாள் சென்று சேர்வோமே. ஓம் நம சிவாய. கம்மாள் வாங்க. திருப்பள்ளி எழுச்சி கடைசி பாட்டு 10வது பாட்டு படிங்க. புவனியில் போய் பெற ஓமையெல்லாம் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. சிவனுய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துறை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் மலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் பூந்தம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 263வது நாளாக 6ஆம் திருமுறையில 88வது பதிகம் திரு ஓமாம்புலியூர் திருத்தாண்டகம் பொது பண்ணாக எந்நேரத்திலும் அரிகாம்பொதி ராகத்திலே பாடக்கூடியது. காவியினுடைய வடகரையிலே 31வது தலமாக காட்டு மன்னார்குடிக்கு மேற்கே அமைந்துள்ளது. இங்கே உள்ள பெருமான் துயர் தீர்த்தநாதர், அம்பாள் பூங்கொடி நாயகி. இதற்கான பெரிய புராண படல் திருநாவுக்கரசர் 190. மேவு புனல் பொன்னி இருகரையும். நன்றி ஐயா. மேவு புனல் பொன்னீரு கரையும் சார்ந்து விடை உயர்த்தார் திருச்செம்பொன் பள்ளி பாடி காவுயரும் மயிலாடு துறை நீள் பொன்னி கரை துருத்தி வேள்வி குடி எதிர்கள் பாடி பாவூர் செந்தமிழ் மாலை பாடி போற்றி பரமர் திருப்பதி பலவும் பணிந்து போந்தே ஆவூரும் அஞ்சாடுவார் கோடிக்காவில் அணைந்து பணிந்து ஆவடு தன் துறையை சார்ந்தார். காவியினுடைய இரு கரையிலே உள்ள தலங்களை எல்லாம் பாடிக்கிற போது பல பேர் தலங்களை பாடினார். அதற்கு இடையிலே உள்ள திரு ஓமாம்புலியூர் என்று இதை இடம் சுற்றியிருக்கிறார் நம்முடைய சிகேசி அவர்கள். அந்த வகையில முதல் பாடல் ஆறாரும் மூவிலைவேல் அங்க யானை ஆலை கடல் நஞ்சு அயன்றானை அமரர் ஏத்தும் ஏறாரும் மதிபொதியும் சடையினானை எழுபிறப்பும் என யாழா உடையான் தன்னை ஊராரும் படநாகம் ஆட்டுவானை உயர் புகழ் சேர்த்தருவோமாம் புலியூர் மன்னும் சீராரும் படதளியம் செல்வன் தன்னை சேராதே திகைத்து நாள் செலுத்தினேனே. சீராரும் வடதளியம் செல்வன் தன்னை சேராதே திகைத்து நாள் செலுத்தினேனே. பெருமானுடைய அந்த திருவருளை சேராத நான் திகைத்து நிற்கிறேன் என்று சொல்கிற அந்த சொல்ல இந்த பதிகம் ஃபுல்லா பயன்படுத்தினார். அவன் ஆறாரும் முவிலைவேல் அங்கயான என்று
திரிசூலத்தை கையிலே ஏந்தி நம்முடைய மும்மலங்களை சரி செய்கிறான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. இரண்டாவது பாட்டு ஆதியான் அரியன் ஒன்று. ஸ்ரீதேவி ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். ஆதியான் அரியனின்றறிய உண்ணா அமரர் தொழும் கழலானை அமலன் தன்னை சோதி நதி கலை தொலைய தக்கன் எச்சன் சுடரிரவி அயிலேறு தொலைவித்தானே ஓதி மிக அந்தணர்கள் எரி மூன்றோம்பும் உயர் புகழார் தருமோமாம் புலியூர் மண்ணும் தீதி திருபடதழியின் செல்வனை சேராதே திகைத்து நாள் செலுத்தினேனே சேராதே திகைத்து நாள் செலுத்தினேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி. அந்தணர் என்போர் அறவோர் என்று சொல்லி அறமாவது மனத்துக்கண் ஆதல் என்று சொல்லி தூய மனமுடைய அந்தணர்கள் 3 வகையான எரி ஓம்புவார்கள் என்று சொல்லி எரி 3 ஓம்புதல் வீட்டுத்தி நாட்டுத்தி காட்டுத்தின்னு சொல்றது. அதை வடமொழியில் வேற மாதிரி தட்சிணாகனம் தட்சிணாகனியம் ஆகவனியம் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது எங்க ஐயா வீட்டுத்தி என்றும் நாட்டுத்தி என்றும் காட்டுத்தி என்றும் சொல்லுவார்கள். வீட்டிலே செய்கிறது குடும்ப வளர்ச்சிக்காக கருமுதல் திருவரை உள்ள அந்த சடங்குகளுக்காக செய்கிற வீட்டுத்தி. நாட்டுத்தி என்பது நாட்டு மக்களுடைய நன்மைகளுக்காக திருக்கோயில்களிலும் அரண்மனைகளிலும் செய்வது என்று சொல்லுவார்கள். அப்புறம் காட்டுத்தி என்பது தனி மனித இதற்காக அவர்கள் அந்த காட்டிலே போய் தன் ஆன்மா உய்வதற்காக செய்கிறது காட்டுத்தி என்று எங்க ஐயா விளக்குவாங்க. அதனால எரி 3 ஓம்புதல் என்ற அந்த வகையில அவர்கள் அப்படி செய்கிறவர்கள் அந்தணர்கள். அவர்கள் தூய்மையான மனம் படைத்தவர்கள். அது பிறப்பினாலே வருவதல்ல, குணத்தினாலே வருவதுன்னு சொல்றது. வாழ்க வாழ்க. அடுத்து வருமிக்க மதையானை 3வது பாட்டு. வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்க. வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்க. இருக்காங்களா? அடுத்து மல்லிகா அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். தொண்டரை தொழுதடி படிமேன் தூய நெறி எளிதாமே. திருச்சிற்றம்பலம். வருமிக்க மதையானை உரித்தான் தன்னை வானவர் கோன் தோல் அனைத்தும் அடியும் தானே தருமிக்க குழலுமையால் பாகன் தன்னை சங்கரன் எம்பெருமானை தரணி தன்மேல் உரிமிக்க மணிமாடம் நிலாவும் வீதி உத்தமர்வாள் தருமோமும் புலியூர் மண்ணும் தருமிக்க வடல் தலியம் செல்வன் தன்னை சேராதே திகைத்தோனால் செலுத்தினேனே சேராதே திகைத்தோனால் செலுத்தினேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. முதல் பாட்டுல ஓதிமிகு அந்தணர்கள் எரி 3 ஓம்புல அந்த அந்தணர்கள் யாருன்னா அவர்களெல்லாம் உத்தமர்கள். அந்த உத்தம குணம் என்பது பிறப்பினாலே வருவதல்ல, நம்முடைய பண்பினாலே குணத்தினாலே வருவது என்பதை உத்தமர் வாழ் தரு ஓமாம்புலியூர் என்று சொல்லி காட்டுகிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. அன்பினவர் புறமூன்றும் பொடியாய் வேக. சங்கரையா வாங்க. நாலாவது பாட்டு. திருச்சிற்றம்பலம். ஆடத்தி அடியார் பெருமக்களுக்கு இனிய விடியல் வணக்கம். அன்றின் திருச்சிற்றம்பலம். அன்றினவர் புறமூன்றும் பொடியாய் வேய அன்றினவர் புறமூன்றும் பொடியாய் வேவ
அழவிழித்த கண்ணானை அமரர் கோணை வென்றமிகு காலுயில் பொந்தி வீழ விலங்கு திருவடி எடுத்த விகிர்தன் தன்னை ஒன்றிய சீர் இருபிறப்பர் முத்தியோம்பும் உயர்புகழ் நான் மறையோமாம் புலியூர் நாளும் தெண்டமலி வடதலி என் செல்வன் தன்னை சேராதே திகைத்துணால் செலுத்தினேனே சேராதே திகைத்துணால் செலுத்தினேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி. ஒன்றிய சீர் இருபிறப்பரு முத்தி ஓம்பும் பெருமானை ஒன்றியிருந்து நினைக்க வேண்டும். ஒன்றியிருந்து நினைவென்கள் உந்தமக்கு ஊனமில்லை. அவர்கள் இருபிறப்பாளர்கள். யாரு? அந்த ஒன்றிய அந்த உணர்ச்சி வருவதற்கு முன்னும் பின்னுமான பிறப்பு. இறைவன் ஒருவன் உண்டு என்று நினைக்கிற நினைப்பு ஒரு பிறப்பு. அதுக்கு அது இருக்குதா இல்லையான்னு சந்தேகப்பது இன்னொரு பிறப்பு அப்படின்னு சொல்லி அவர்கள் ஓம்புகிற முத்தி, அதாவது வீட்டுத்தி நாட்டுத்தி காட்டுத்தி என்று நம்முடைய பண்டைய தமிழ் மரபை சொல்லி காட்டுகிற பாடல் இதெல்லாம். இதுக்கு வேற மாதிரிலாம் பொழு சொல்லி நம்மளை குழப்பிடுறாங்க. ஆனால் ஒன்றிய இருபிறப்பரு முத்தி பெருமானை ஒன்றியிருந்து நினைவென்கள் என்று தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாவதற்கான முன்னும் பின்னுமான பிறப்பு. அந்த ஒன்றிய உணர்வு வருவதற்கு முன்னே அந்த முத்தி செய்வதற்கான அவர்களுக்கு அந்த இது இல்லை. ஆனா பின்னாலே அதை செய்ய யார் வேணாலும் செய்ய முடியும் என்ற வகையில அது நம்முடைய தமிழ் மறைக்கான இந்த சிறப்பை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. பாங்குடைய எழிலங்கி. திலகவதி அம்மா. சிற்றம்பலம். சிவாய நம. ஓம் நம சிவாய. ஐயா வாங்க வாங்க. பாங்குடைய எழிலங்கி அருச்சனை முன் விரும்ப பரிந்தவனுக்கு அருள் செய்த பரமன் தன்னை பாங்கிலா நரகதனை தொண்டரானார் பாராத வகை பண்ண வல்லான் தன்னை ஓங்கும் அதில் புடை தழுவும் எழில் ஓமாம்புலியோர் ஓங்கும் அதில் புடை தழுவும் எழில் ஓமாம்புலியோர் உயர் புகழ் தரணேத்த உலகற்கென்றும் உயர் புகழ் தனரேத்த உலகற்கென்றும் தீங்கில் திருவடதளியன் செல்வந்தன்னை சேராதே திகைத்து நான் செலுத்தினேனே சேராதே திகைத்து நாள் செலுத்தினேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய நம. சிவாய நம. சந்த வடமொழியில இருக்கிற அந்த வேதம் என்பது தேவ வழிபாடுன்னு சொல்றது. நமது தமிழ்ல தெய்வ வழிபாடு. தேவ வழிபாட்டுல என்ன செய்வாங்க? அக்னியை தேவனாக வைத்து அதுக்கு ஆகுதி கொடுக்கிறது, அது அக்னி வழிபாடு. ஆனால் இங்க தமிழ்ல நம்ம அரசன் அப்பர் சாமி சொல்றார், பாங்குடைய எழிலங்கி அர்ச்சனை முன் விரும்ப பரிந்தவனுக்கு அருள் செய்கிற பரமன் தன்னை. அக்னி தேவன் சிவபெருமானை வணங்க சிவபெருமானவர்க்கு அருள் செய்கிறான். அதனால அப்ப அந்த அக்னி தேவன் பெருமானை வணங்குகிறான், நாமும் பெருமானை வணங்குவோம் என்ற வகையிலே அந்த திருநெறிய தமிழ்ல செய்கிற வேள்வியை நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த பாடல் இந்த பாட்டை சொல்லுவாங்க. பாங்குடைய எழிலங்கி அருக்கனை முன் விரும்ப பரிந்தவனுக்கு அருள் செய்த பரமன் தன்னை. அவன் எங்க இருக்கிறான்? அந்த வடதளியாகிய ஓமாம்புலியிலே இருக்கிறான். அவனை சேராது நான் திகைத்து நிற்கிறேனே என்று வருந்தி பாடிய பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு. அருந்தவத்தோர் தொழுதேத்து. சதானந்தன் ஐயா வாங்க. அருந்தவத்தோ தொழுதேத்தும் அம்மான் தன்னை
ஆராத இன்னமுதை அடியார் தம்மேல் வருந்துயரம் தவிர்ப்பானை உமையாள் நங்கை. வருந்துயரம் தவிர்ப்பானை உமையாள் நங்கை. மணவாள நம்பியம் மருந்து தன்னை பொருந்து புனல் தழுவு வயல் நிலவுணுங்க. பொருந்து புனல் தழுவு வயல் நிலவு நூங்க. பொழில் கழுவும் தரும் ஓமாம் புலியூர் நாளும் திருந்திருவ வடதலியே என் செல்வன் தன்னை சேராதே திகைத்து நாள் செலுத்தினேனே. திருச்சிற்றம்பலம். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் என்று சொல்லி அருந்தவத்தோர் யாரு? பெருமானை என்றாலும் நினைத்து கொண்டிருக்கிற யோகிகள்னு பேரு. அந்த யோகிகள் தானே அப்படி பெருமானை நினைக்கிற அனைவரும் தவம் செய்வோர் அவர்கள்தான் அடியார்கள். பெருமானுடைய திருவடியிலே ஆர்ந்திருப்பார்கள். அவருடைய துயரங்களை எல்லாம் போக்க வல்லவனாக அந்த ஓமாம்புலியோர் வடுதளி பெருமான் இருக்கிறார் என்பதை அடியார் தம்மேல் வரும் துயரம் தவிர்ப்பான் தன்னை. அந்த துயரத்தை வாராமலே தவிர்ப்பான். வந்ததுக்கு அப்புறம் போக்குறது என்பது வேறு. அவன் வாராமலே தவிர்ப்பான் என்பதை அடியார் தம்மேல் வருந்துயரம் தவிர்ப்பான் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. மலையானை வருமலை என்று ஒரு செய்தானே. முனுசாமி ஐயாவா? 7வது பாட்டு. அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறேன். வாங்க. மலையானை வருமலையொன்றுரி செய்தானை மறையானை மறையாலும் அறிய ஒன்னா. மலையானை வருமலையொன்றுரி செய்தானை மறையானை மறையாலும் அறிய ஒன்னா. கலையானை கலையாரும் கையினானை கடிவானை அடியார்கள் துயரமெல்லாம். கலையானை கலையாரும் கையினானை கடிவானை அடியார்கள் துயரமெல்லாம். உலையாத அந்தணர்கள் வாழுவோமா. உலையாத அந்தணர்கள் வாழும் ஓமாம். புலியூரம் முத்தமனை புறமூன்றெய்த சிலையானை வடதலியும் செல்வன் தன்னை சேராதே திகைத்து நாள் செலுத்தினேனே. சிலையானை வடதலியும் செல்வன் தன்னை சேராதே திகைத்து நாள் செலுத்தினேனே. நன்றி ஐயா. மறையானை மறையானை மறையெல்லாம் மறையாலும் அறியவொன்னா. மறை என்பது 5 எழுத்து. அந்த 5 எழுத்தை ஓதினால் அவனை அறியலாம். ஓதாமலே அறியணும்னு நினைச்சா அது இயலாத காரியம் என்பதை அந்த மறையால் அறியவொன்னா என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. சேர்ந்தோடு மணிக்கங்கை. 8வது பாட்டு. தாமோதர ஐயாவா? திருச்சிற்றம்பலம். சேர்ந்தோடு மணிக்கங்கை சூடினானை செழுமதியும் படாரவும் உடன் வைத்தானை சார்ந்தோர்கட்கிணியானை தன்னொப்பில்லா கழலுருவை தலைமகனை தகைநாள் வேதம் ஓர்ந்தோதி பயில்வார் வாழ் தருமாம் ஓமாம்புலியோர் உள்ளானை கல்லாத அடியார் நெஞ்சில் சேர்ந்தானை வடதளியன் செல்வன் தன்னை சேராதே திகைத்து நாள் செலுத்தினேனே. சேர்ந்தானை வடதளியன் செல்வன் தன்னை சேராதே திகைத்து நாள் செலுத்தினேனே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வாழ்க வாழ்க. சார்ந்தோர்கட்கு இனியானை. பெருமான போய் சார்ந்தால் அவன் பாப்ப எல்லாருக்கும் இனிவனா இருக்கக்கூடாதா அப்படின்னா, மரம் நிழல் தரும். ஆனா மரத்தடையில நீ தான் பண்ணி வர, மரம் உங்ககிட்ட நிழல் தராது. அதனால நீ போய் பெருமானை அடைய வேண்டும் வர எண்ணம் தான் முக்கியம். நீ பெருமானை நினைத்தால் அவன் உனக்கு இன்பம் தருவான். நீ நிக்கலன்னா அவனுக்கு இன்பம் தரமாட்டான் என்பதை
அந்த இது சொல்லுவாங்க. அதனால சார்ந்தோர்கட்டு இனியானை தன்னொப்பில்லா தடலுருவை வாழ்க வாழ்க. அடுத்து வார்கழுவு முலை உமையாள். கணபதி வாழப்பாடு சித்ராவா. ஐயா திருச்சிமாங்க ஐயா. ஐயா திருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். வார்கெழுவு முளையுமையால் வெறுவ அன்று மலையெடுத்த வாளரக்கன் தோளும் தாளும் ஏற்கெழுவு சிரம்பத்தும் இருத்து மீண்டே இன்னிசை கேட்டிருந்தானை இமையோர் கோனை பார்க்கெழுவு புகழ் மறையோர் பயிலும் மாட பைம்பொழில் சேர்த்தரும் ஓமாம் பொழியோர் மண்ணும் சீர்கெழுவு வடதளியம் செல்வன் தன்னை சேராதே திகைத்து நாள் செலுத்தினேனே சேராதே திகைத்து நாள் செலுத்தினேனே. நன்றிங்க சாமி. திருச்சிட்டம்பலம். பெருமான் இன்னிசை கேட்டு இருந்தான். அவன் ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் உள்ளவன். அவன் இன்னிசை கேட்டு இருந்தான். நம்ம காலையில இருந்து ஓதுகிற இந்த திருமுறை தமிழோசையும் அவன் கேட்டு நமக்கு அருள் செய்வான் என்ற வகையில அப்பர் பெருமான் வாக்கு. வாழ்க வாழ்க. அடுத்து 6ஆம் திருமுறையில 89வது பதிகம் திரு இன்னம்பர் திரு தாண்டகம் பொதுப்பண். அந்த எந்நேரமும் அரிகாம்பு ராகத்திலே பாடக்கூட சொல்லுவாங்க. காவிரி வடகரைகளே 45வது தலமாக கும்பகோணம் திருவையாறு பாதையிலே உள்ளது. இங்கே உள்ள பெருமான் வந்து தான் தோன்றி ஈசர் என்றும் அம்பாள் நித்திய கல்யாணி என்றும் சொல்கிறார்கள். இங்க இதற்கான திருநாவுக்கரசர் பாடல் 300. தலையில் மயிரை பறித்துண்ணும். இந்த பாட்டுல வடத்தளின்னு சொல்றாரு. அது அந்த ஊர் தானே தலம்? அதாவது அந்த ஓவாம்புலியூர்ல 2 தலம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு தெற்கு இருக்குது, ஒண்ணு வடக்கு இருக்குது. தெற்கு இருக்கிறது வந்து ஓமமாம்புலியூர்னு சொல்றாங்க. ஞானசம்பந்த பெருமான் ஓமமாம்புலியூர்னு பாடியிருப்பார். அது தென்தளியாக இருக்க வேண்டும் என்றும் இவர் ஓமாம்புலியூர் என்று பாடுகிறார். அது வடதளியாக இருக்க வேண்டும். 2 கோயில். பழையாறை வடதளி இல்லையா? பழையாறுல வடதளி உண்டு, தென்தளி உண்டு. அதே மாதிரி ஓமாம்புலி அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அதுதான் 2 விதமா பாடிருக்கார். ஆனா அவர் பாடும்போது ஓமமாம்புலியூர்னு பாடார் ஞானசம்பந்தர். இவர் ஓமாம்புலியூர் என்று பாடுகிறார். அந்த ஓமாம்புலியூர் என்பது தென்தளி என்றும், ஓமமாம்புலியூர் என்றால் அது தென்தளி என்றும், இது வடதளி. அது தெற்கு இது வடக்கு இதுன்னு சொல்லுவாங்க. பெரிய புராண பாடல். திரு இன்னம்பருக்கான பெரிய புராண பாடல். தலையின் மயிரை பறித்துண்ணும் தாதி அமணர் மறைத்தாலும் நிலையிலாதார் நிலைமையினால் மறைக்க உண்ணுமோ எண்ணும் விலையில் வாய்மை குறுந்தொகைகள் விளம்பி புறம் போந்து அங்கு அமர்ந்தே இலைகள் சூழப் படையார் சேர் இடங்கள் பிறவும் தொழ அணைவார். இந்த பழையாறை வடதளியில பெருமான இது பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ண, தலையில் மயிரை பறித்துண்ணும் சமணர்கள் அந்த வடதளி பழையாறை வடதளியில மூடி வைத்து பாழியறை பள்ளியறை எல்லாம் கட்டிட்டாங்க. அதற்காக அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்து அரசனுடைய கனவிலே தோன்றி அதெல்லாம் வந்து அரசன் வந்து நீக்கின பிறகு அங்கே பல பாடல்கள் பாடிய பிறகு மற்ற பிற தலங்களை வணங்கினார். அப்புறம் பழையாறை வழிபட்டு அதன் பிறகு வழிபட்ட பல தலங்களில இன்னம்பரம் வரும் என்று இருக்கு. அந்த வகையில இன்னம்பர் பதிகம். வாழ்க. அல்லி மலர் நாற்றத்து உள்ளார் போலும் அன்புடையார் சிந்தை அகலார் போலும் சொல்லின் அருமறைகள் தாவே போலும் தூநெறிக்கு வழிகாட்டும் தொழிலார் போலும் வில்லில் புறமூன்றும் எரித்தார் போலும் வீங்கிருளும் நல்வெளியும் ஆனார் போலும் எல்லே நடமாட வல்லார் போலும் இன்னம்பர் தான் தோன்றி ஈசனாரே எல்லே நடமாட வல்லார் போலும் இன்னம்பர் தான் தோன்றி ஈசனாரே
இங்க பெருமான் தான் தோன்றியாக சுயம்புவாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த பெருமான் எங்க இருக்கிறான்? அன்புடையார் சிந்தையிலே அகலாது இருக்கிறான் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. இரண்டாவது பாட்டு. ஐயா அடியார் அழைத்தீங்களா ஐயா? என்னம்மா? என்ன அடியேன் என்னை அழைத்தீங்களா ஐயா? நான் சித்ராவா? இல்ல ஆமா வந்தவாசி படிங்க. இரண்டாவது பாட்டு படிங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். கோழி கொடியோண்டன் தாதை போலும் கொம்பனால் பாகம் குளிந்தார் போலும் ஊழி முதல் வரும் தாமே போலும் உள்குவார் உள்ளத்தின் உள்ளார் போலும் ஆழி தேர்வித்தகரும் தாமே போலும் அடைந்தவர்கள் கண்பராய் நின்றார் போலும் ஏழு பிறவிக்கும் தாமே போலும் இன்னம்பர் தான் தோன்றி ஈசனாரே ஏழு பிறவிக்கும் தாமே போலும் இன்னம்பர் தான் தோன்றி ஈசனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. ஆழித்தேர் வித்தகர் என்று சொல்லி இந்த பூமியை இயக்குகிற சூரியனும் சந்திரனே தேர்காலாக அமைய பெருமான் அந்த தேரிலே ஊர்கிறான் என்பதை ஆழித்தேர் சொல்ற மரபு. வாழ்க வாழ்க. தொண்டர்கள் தம் தகவின் உள்ளார் போலும். ஐயா இருக்காருங்க ஐயா. ஏன் பாட சொல்லிட்டுங்க ஐயா? பாடுங்க பாட்டு. ஐயா பாட்டு சொல். ஞான பேச பாட்டு சொல். தொண்டர்கள் தம் தகவின் உள்ளார் போலும் தூநெறிக்கும் தூநெறியாய் நின்றார் போலும் பண்டிருவர் காணா படியார் போலும் பக்தர்கள் தம் சித்தத்து இருந்தார் போலும் கண்டம் இறையே கருத்தார் போலும் காமனையும் காலனையும் காய்ந்தார் போலும் இன்றை தடை சேர்முடியார் போலும் இன்னம்பர் தான் தோன்றி ஈசனாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாழ்க வாழ்க. தொண்டர்கள் தம் தகவின் உள்ளார் போல. தகவு என்பது அன்பு. தொண்டருடைய அன்புக்குரியவாக அன்பே சிவமாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. நாலாவது பாட்டு. ஐயா நான் அடியன் படித்த பாடல் ஆழித்தேர் வித்தகரம் வருது இல்லைங்களா ஐயா? ஆழித்தேர்னா திருவாரூர் தேரை குறிக்குங்களா ஐயா? அந்த இடத்துல திருவாரூர்னு பொதுவா சொல்றது எல்லா ஊர்லயும் தேர் ஓடுது. அந்த தேர்ல இருக்கிற சக்கரங்கள் சூரியனாகவும் சந்திரனாகவும் பாவித்தா அது ஆழித்தேர்னு சொல்ற ஒரு மரபு. பொதுவா ஆழித்தேர திருவாரூர் தேரை சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்கும் தேர் ஓடுதுன்னா அங்க இருக்கிற தேர்லயும் சூரியனும் சந்திரனா அதையும் ஆழித்தேரா பாவித்தல் என்பது ஒரு மரபு. சரிங்களா? ஏழு பிறவிக்கும் தாமே போலும்னா எப்படிங்க ஐயா? நம்ம ஏழு பிறவிக்கும் தாமே போலும். பிறவி ஏழுன்னு கிடையாது. நமக்கு கணக்கில்லாத பிறவி எழுகின்ற பிறவின்னு சொல்லி நம்ம எத்தனை பிறவி அந்த எல்லா பிறவிக்கும் அவன் இருக்கிறான். ஆனால் ஏழு என்பது வேற ஏழு என்பது அந்த எதுகை மூனைக்காக ஏழுன்னு வருது. ஆனா எழு பிறப்பது எழுகின்ற பிறவிதோறும் நமக்கு துணையா இருக்கிறான் தாமே என்று நமக்கு துணையா இருக்கிறான் என்று பேர். சரிங்களா? வாழ்க வாழ்க. ஏழு பிறவிக்கும் அவன் ஒருத்தன் தான் துணை. இந்த பிறவில எனக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்க இந்த பிறவி எடுத்துரு அடுத்த பிறவி உங்க அப்பா அம்மா வருவான்னு சொல்ல முடியாது. ஆனா நாம் எழுகின்ற பிறவிதோறும் பெருமான் நமக்கு தாயாக தந்தையாக அம்மையப்பனாக இருக்கிறான் என்று சொல்ற வகையில இந்த பாடல். நன்றி நன்றி. சரிங்களா? அடுத்து நாலாவது பாட்டு. சொல்லுங்க கிரண். பரிதிமார் கலைஞர். ஏன்னா சூரியனும் சந்திரனும் தானே இது பண்ணோம். அதனால பரிதிமார் கலைஞர் வேறாரு. நமக்கு ஆழி தெரியாத தர்ஷனம் தான். இளம் பிள்ளைகள். பாராஜா. வானத்திலந்திக தண்ணி தன்னை கலசனை மேல் வைத்துகந்த மைந்தார் போலும் உன்னொத்த வேலோன்றுடையார் போலும் ஒளி நீரு பூச முறுவார் போலும் தானத்தின் முப்பொழுந்தாமே போலும்
தம்மின் பிறப்பிரியர் இல்லை போலும் ஏன தேயிர இதிலங்க பூண்டார் போலும் இந்நம்பர் தான் தோன்றி ஈசனாரே. வாழ்க வாழ்க. ஒளி நீரு பூசும் ஒருவர் போலும். நெற்றியிலே நீரு பூசினால் அந்த அந்த திருநிறம் உள்ளத்திலே ஒரு ஒளியை தரும். அப்ப நெற்ற நீர் என்னன்னா உள்ளம் இருண்டு கிடக்கும்னு அர்த்தம். அது ஒளி என்பது பெருமானுடைய அருள், இருள் என்பது நம்முடைய இருக்கிற ஆணவம் என்று சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு. இவர் இருக்காரா? தர்ஷன் இருக்காரா? ஐயா நான் 6வது பாட்டு பாடுறேன் ஐயா. சரி ராஜா, சரி ராஜா, சந்தோஷம். அங்க ஆடித்தகல சூரியனை சொன்ன மாதிரி தர்ஷனம் எங்களுக்கு சின்ன பிள்ளைகள். வாழ்க. நமசிவாய ஐயா. வாங்கம்மா லலிதாமா, நடுல பாட்டி பாடிடுவாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அதனால பாட்டி பாடினோடனே பேரம் பாடுவான். இந்த பேரனா அந்த பேரனா. நன்றி நன்றி. நமசிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். சூழ்ந்துயரம் அறுபார் போலும் தோற்றம் இறுதியாய் நின்றார் போலும் ஆழ்கடல் நஞ்சையுண்டார் போலும் ஆடலகந்த அழகர் போலும் தாழ்வின் மனதேனை ஆள கொண்டு தன்மை அளித்த தலைவர் போலும் ஏழ்பிறப்பு மறுப்பார் போலும் இன்னம்ப தான் தோன்றி ஈசனாரே. ஏழ்பிறப்பு மறுப்பார் போலும் இன்னம்ப தான் தோன்றி ஈசனாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் 7 பிறப்பும் அறுப்பார் போலன்று எழுகின்ற பிறவிதோறும் நமக்கு அருள் செய்கிறான்னு சொல்லி நம்ம எப்ப பார்த்தாலும் பிறந்து பிறந்து இறக்காமல் இந்த இம்மையிலேயே இந்த இம்மையே தரும் சோறும் கூரையும் சொல்லி இந்த பிறவிலேயே எனக்கு இரவாத இன்பம் தருகிற பெருமானாக 7 பிறப்பும் அறுப்பார் என்பதை 7 பிறப்புன்னு சொன்னார். 7 என்பது அந்த எழுகின்ற பிறவி என்று சொல்ற மரபு. வாழ்க. அடுத்து தர்ஷன் வாங்க. திருச்சிற்றம்பலம். பாதத்து அணையும் சிலம்பர் போலும் பாரூர் விடையொன்று உடையார் போலும் பூத படை ஆள் புனிதர் போலும் பூங்கலூர் மேய புராணர் போலும் வேத பொருளாய் விளைவார் போலும் வேடம் பரவி திரியும் தொந்தர் ஏத படாவண்ணம் நின்றார் போலும் இன்பம் பரத்தான் தோன்றி ஈசனாரே. இன்னம்பர் தான் அந்த தலத்துக்கு பேர் இன்னம்பர். அங்க இருக்கிற இன்னம்பர் தான் தோன்றி ஈசர். அதனால ஏதப்படா வண்ணம் நின்றார் போலும் இன்னம்பர் தான் தோன்று ஈசனாரு. இன்னொருவர் சொல்றது அந்த பாட்டு சொல்லு தர்ஷன். அந்த கடைசி வார்த்தை சொல்லு. ஏதப்படா வண்ணம் நின்றார் போலும் இன்னம்பர் தான் தோன்று ஈசனாரு. சொல்லு பார்க்கலாம். அந்த மழை ஏதப்படா வண்ணம் பட்டி ஏதப்பட வண்ணம் பத்தி என்னாச்சு? சரி சரி சரி. துன்பப்படாம இருப்பாங்க. அந்த துன்பப்படாம இருப்பதற்கு இன்னம்பர் தான் தோன்றி ஈசன் அருள் செய்வான். அவ இன்பப்படம்னா நம்ம பெருமான் நமக்கு இன்பத்தை தருவான்னு அர்த்தம். வாழ்க வாழ்க. ஏதப்படா வண்ணம் நின்றார் போலும் துன்பத்தை நீக்கி நின்றால் அவன் நிற்பது எதற்காக? இன்பம் தருவதற்காக. இன்பமே வரும் துன்பமே துடைத்து. வாழ்க வாழ்க. அடுத்து பல்லா தலை ஓட்டு.
ஏழாவது பாட்டு. ஆமா ஆமா. ஆமா வரீங்களா? 6:89 திருச்சிற்றம்பலம். உமாமா பல்ல தலையோட்டில் ஊனார் போலும் பக்தர்கள் தம் சித்த திருந்தார் போலும் கல்லாதார் காட்சிக்கு அறியார் போலும் கற்றவர்கள் ஏதம் கலைவார் போலும் பொல்லாத பூத படையார் போலும் பொறுகடலும் ஏழ்மலையும் தாமே போலும் எல்லாரும் ஏத்த தகுவார் போலும் இந்நம்பர் தான் தோன்றி ஈசனாரே இந்நம்பர் தான் தோன்றி இந்நம்பர் தான் தோன்றீசரை எல்லாரும் ஏத்த தகுவார் போலும் என்று இந்த திருமுறை தமிழ் சொல்லை கலந்து கொள்ள அனைவரும் ஏத்துகிற பெருமானாக இந்நம்பரீசன் இருக்கிறான் என்ற வகையில அப்பர் சாமி சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. எல்லாரும் ஏத்த தகுவார் மட்டுமலையும் சடையார் போலும். பத்மாவதி அம்மாவா? சிவானமையா. மட்டும் மலையும் சடையார் போலோ மாதை ஓர் பாகம் உடையார் போலோ கட்டம் பிணிகள் தவிர்ப்பார் போலும் காலந்தன் வாழ்நாள் கழிப்பார் போலோ நட்டம் பைந்தாடும் நம்பர் போலோ ஞானம் எரி நீர் வெளிக்காலானார் போலோ 8 திசைகளும் தாமே போலும் இந்நம்பர் தான் தோன்றி ஈசனாரே இந்நன்பர் தான் தோன்றி ஈசனாரே. நன்றி ஐயா. ஞானம் எரி தீவழி கால் ஆனார் போலந்து பெருமாள் ஐம்பூதங்களாக இருக்கிறான். இயற்கையை இறைவன், இறைவனை இயற்கை என்ற வகையில ஞானம் எரி நீர் வழி கால் ஆனார் போல வந்து ஐம்பூதங்களை குறிப்பிட பாடல். வாழ்க வாழ்க. கருவுற்ற காலத்தை. 9வது பாட்டு. கணபதி வாங்க. ஆறு 89 வாங்க கணபதி ஐயா. இல்லையா? அடுத்தது நித்திலாமா வாங்க. திருச்சிற்றம்பலம். கருவுற்ற காலத்தே என்னையாண்டு கலர்போது தந்தளித்த கல்வர் போலும் செருவீர் புறமூன்றும் அட்டார் போலும் தேவர்க்கும் தேவரான் செல்வர் போலும் மருவீர் பிரியாத மைந்தர் போலும் மலரடிகள் நாடி வணங்கல் உற்ற இருவர்க்கொருவராய் நின்றாய் போலும் இன்பம்பர் தான் தோன்றி ஈசனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கமலனான் முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியந்தடல் வெளிப்பட்டயந்தாய் என்று சொல்கிறார். திருவாசகத்துக்கு ஏற்ற மாதிரி பெருமான் இருவர்க்கு ஒருவனாய் நின்றான். அந்த பெருமானுக்கும் பெருமனுக்கும் சேர்ந்து ஒரு பெருமானாக ஒருவன் என்னும் ஒருவன் காண்கின்ற தழலாய் நின்றான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அலங்கல் சடைதாழ. கணபதி ஐயா. கணபதி 89 பத்தியா? லைன்ல இருக்காங்களா? ஐயா ஐயா நான் வெளியே வந்துட்டு போய்ங்கிறேன்ப்பா. சரிங்க சரிங்க. காதல கேட்டு. வாழ்க வாழ்க. சித்ரா வாங்க. நான் பாடிடுறேன் ஐயா.
சித்ரா வாங்க. ஐயா அடியான் கேட்டுக்கிறேங்க ஐயா. இந்த பஸ்ஸுக்கு சரி வெளியே தமிழரசி அம்மா இருக்கீங்களா? சாமி அடியேன்னு இருக்கேங்க ஐயா, படிக்கிறேங்க ஐயா. அலங்கள் சடை தாள ஐயம் ஏற்று அரவம் ஆரை ஆர்க்க வல்லார் போலும் வளங்கள் மாலு ஒன்று உடையார் போலும் வான்தக்கன் வேள்வி சீதைத்தார் போலும் விலங்கல் எடுத்து உகந்த வெற்றி ஆணை விரல் அழித்து மெய் நரம்பால் கீதம் கேட்டு அன்று இலங்கை சூடர்வாள் கொடுத்தார் போலும் இந்நம்பர் தான் தோன்றி ஈசனாரே. நன்றிங்கய்யா. மெய்நரம்பால் கீதம் கேட்டு அவனுக்கு சுடர்வாள் கொடுத்தார் என்று சொல்கிற பாட்டு, ராவணன் பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து அந்த 6ஆம் திருமுறையிலே 90வது பதிகம் திரு கஞ்சனூர் படிச்சலாமையா? பதிகம் படிச்சலாம். திரு கஞ்சனூர் திரு தாண்டகம் பொதுப்பண்ணாக எந்நேரம் அரிகாம்பராக பரக்கூடியது. காவிரி தென்கரையிலே 36வது தரமாக மயிலாடுதுறை ஆனந்த தாண்டவம் சாலையிலே உள்ளது. இங்கே உள்ள பெருமான் வந்து அக்னீஸ்வரர், அம்பாள் வந்து கற்பக அம்பாள். அக்னீஸ்வரரும் கற்பக அம்பாளும் இதற்கான திருநாக்கரது பாடல் 190. மேவு புனற் பொன்னி இருகரையும். நன்றி. மேவு புனல் பொன்னி இரு கரையும் சார்ந்து விடை உயர்த்தார் திரு செம்பொன் பள்ளி பாடி கா உயரும் மயிலாடு துறை நீள் பொன்னி கரை துருத்தி வேள்வி குடி எதிர்கொள் பாடி பா ஒரு செந்தமிழ் மாலை பாடி போற்றி பரமர் திருப்பதி பலவும் பணிந்து போந்தே ஆ ஊரும் அஞ்சு ஆடுவார் கோடி காவில் அணைந்து பணிந்து ஆவடு தன் துறையை சார்ந்தார். காவிரியுடைய தென்கரை உள்ள பல்வேறு தலங்கள் திரு செம்பொன் பள்ளி, அதுக்கப்புறம் திருத்துருத்தி, திருவேள்வி குடும்ப தலங்களை வணங்கி கொண்டு ஆவடுதற்கு போகும்போது இடையிலே உள்ள பல பதிகளையும் பாடினார். அதிலே ஒன்று திரு கஞ்சனூர் என்று குறிப்பிடுவார்கள். வாழ்க வாழ்க. வடகரை தலம்னு இருக்குங்க ஐயா. என்னமா? காவிரி வடகரை தலம் 63வது 36வது திருத்தலம்னு போட்டிருக்குங்க ஐயா. ஆமா, நான் சொன்ன முதல்ல அத மயிலாடுதுறை ஆனந்த தாண்டவம் பகுதியில் இருக்குதுன்னு சொன்னேன். அப்படிங்க, தென்கரை தலம் அப்படின்ற மாதிரி கேட்டுச்சுங்க ஐயா. சாரிங்க ஐயா, சாரிங்க. காவிரி வடகரையில 36வது தலம். தென்கரைன்னு சொல்லிட்டோம். இல்ல வடகரையில 36வது தலம். ஒரு தலத்துக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த வடகரை காவிரி வடகரையில 36வது தலம். அதை இடம் சுட்டுவதற்காக பாடிருக்காங்க. அத இந்த மாதிரி முறைப்படுத்தி பாடிவர் யாருன்னு கேட்டா நம்முடைய வள்ளற் பெருமான் ராமலிங்க அடிகளார். அது பல பேருக்கு அந்த செய்தி தெரியாது. பாடல் பெற்ற தலங்கள் எல்லாம் அவர் தான் பட்டியலிட்டார் கவிதையாக வச்சு. அவர் அருடைய பாடல் வந்து விண்ணப்ப கலிவெண்பான்னு ஒரு நீண்ட அகவல். எல்லாருக்கும் அருட்பெருஞ்சோதி அகவல் மட்டும்தான் தெரியும் வள்ளலார் சொன்ன உடனே. ஆனால் அவர் விண்ணப்ப கலிவெண்பான்னு ஒரு அகவல் பாடியிருக்காரு. அந்த அதுல தில்லை முதல் கைலாய முறை உள்ள தலங்கள் எல்லாம் பட்டியலிட்டு அங்குகிற பெருமானெல்லாம் அழைத்து என்னிடத்துல இன்னென்ன குறைகள் இருக்கிறது, அந்த குறைகள் இருக்க எனக்கு என்னென்ன நிறைகள் தர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்த விண்ணப்ப கலிவெண்பான்னு ஒரு நூல் இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதெல்லாம் இந்த 274 தலங்களையும் அவர் பட்டியலிட்டு இருக்கிறார். வாழ்க வாழ்க. அந்த விண்ணப்ப கலிவெண்பா படித்து அந்த 274 தலங்கள்ல உள்ள தல இறைவனையே வணங்குற அந்த புண்ணியம் கிடைக்கும். தெரியுமா அது பத்தி? விண்ணப்ப கலிவெண்பான்னு ஒரு மானக்கஞ்சார நாயனார் இங்க முக்தி பெற்ற தலம்னு போட்டிருக்கியா? எதையா? கஞ்சனூர்லயா? ஆமா, கஞ்சனூர்ல மானக்கஞ்சார வந்து அங்கதான் இருந்தார். அவர் தான் வந்து அந்த கூந்தல் அறிந்து கொடுத்தோம் இல்லையா? தன் மகளுடைய கூந்தல், மகளுடைய கூந்தலை அந்த அம்மா தான் பின்னாடி ஏயர்கோன் கலிக்கு அவனுக்கு மனைவியா போய்
திருப்பங்க அங்க இதுல வந்து சுந்தரர் வரவேற்ற சிறப்புக்குரியவர்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய தலம் வந்து அவங்க இருந்த இடம் அந்த கஞ்சனூர். அதனால சரி வாழ்க. இப்ப முதல் பாட்டு படிச்சிட்டோமா? சிற்றம்பல் அம்மா ஏதோ கேட்டாங்க, அதுல போயிடுச்சு. தலங்களை பட்டியலிட சொல்ல அந்த விண்ணப்பக்கல் என்பா ஞாபகம் வந்துச்சு. வாழ்க. விண்ணப்பக்கல் என்பா வள்ளற்பெருமானுடைய மூவேலை நல் சூலம் பலம் ஏந்தினானே மூன்று சுடர் கண்ணானே மூர்த்தி தன்னை நாவலனை நடைவிரையொன்றேறுவானே நால்வேதம் ஆரங்கம் ஆயினானே ஆவி நிலைந்துகந்தானே அமரர் கோவை அயன் திருமால் ஆனானை ஆனாலோன் போற்றும் காவலனை கஞ்சனூராண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே காவலனை கஞ்சனூராண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. பெருமான் எப்படிதான் அயன் திருமாலோடு அனலோனாகிய அக்னி தேவனும் வழிபடுது. அல்லது அக்னீஸ்வரர்னு பேருங்கிற சாமிக்கு அந்த அக்னி தேவன் வழிபட்ட இடம். அப்ப அவனை நாமும் வழிபட வேண்டுவதில்லை, அந்த அனலையே போய் வழிபடுவதில்ல. அந்த அக்னி தேவனை வழிபட்ட அந்த அக்னீஸ்வரனை நாமும் வழிபடுதல் என்ற வகையில அந்த அவனை கண்ணார காணுதல். அந்த கற்பகத்தை கண்ணார கண்டேன் நான் என்ற பெருமானை தீமுகத்திலே கண்டு அந்த தீ ஜுவாலையிலே அவனுடைய திருமுகத்தை காணலாம். கீழே அந்த அவனுடைய திருவடியை காணலாம். நாம் சமர்ப்பிக்கிற அந்த வாசனை திரவியங்கள் மூலமாக அது எரிந்து சாம்பலாகிற போது அதுவே திருவடி. ஆனால் திருவடி நீர் பூசுன்னு சொன்னார். அந்த ஜுவாலை வந்து திருமுகம் என்றால் அந்த சாம்பல் வந்து திருவடி. அந்த பெருமான் அந்த கற்பகத்தை நாம் கண்ணார கண்டு உயலாம். அந்த பெருமானை தீமுகத்திலே கண்டு வணங்குதல் அதற்கான தலமாக இந்த அக்னீஸ்வரன் இந்த தலத்தை குறிப்பிடுவார்கள். வாழ்க வாழ்க. தலையேந்து கையானை ஸ்ரீதேவையா வாங்க. வாங்க. தலையேந்து கையானே என் பார்த்தானே சிவந்தாங்கு தோளானை சாம்பலானை குலையேறு நரும் கொன்றை முடிமேல் வைத்து கோணாகம் அசைத்தானை குலமாங்கையிலை மலையானை மற்றொப்பாரில்லாதானை மதிக்கதிரும் வானவரும் மாலும் போற்றும் கலையானை கஞ்சனூராண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டுய்ந்தேனே கற்பகத்தை கண்ணார கண்டுய்ந்தேனே. நன்றி ஐயா. ஐயா இல்ல ரெண்டாவது லைன்ல என்ன இருக்கு? தலையேந்து கையானை என்பார்த்தானை சவம் தாங்கு தோளானை சவம் தாங்கு தோளானை சவம் தாங்கு சிவம்னு படிச்ச மாதிரி இருக்கு காதுல வந்து. அதுதான் கங்காளன்னு பேரு. அந்த திருமாலன் பிரமன் அவங்க எலும்புகளை அவன் தாங்கினான், அதனால சவம் தாங்கு தோளான், அத கங்காளன்னு சொல்லுவோம். அதுலயா சரியாங்களையா? வாழ்க வாழ்க. சந்தோஷம். திடீர்னு என் காதுல சிவம்னு விழுந்துச்சு. என்னமா? சிவன் தான் சொன்னாரு. சிவன் தான் சொன்னாரா? நன்றி நன்றி. இல்ல நான் தப்பா புரியுது பார்த்தேன். ஆனா பாட்டு வந்து சவம் தாங்குதான். சவம் தாங்கு அது கங்காளனை குறிக்கும். கங்காளன் பூசும் கவசத்தில் நிற்பேன். வாழ்க வாழ்க. தொண்டர் குழாம் தொழுதேத்த அடியேன் படிக்கிறியா? மூணாவது பாட்டு. தொண்டர் குழாம் தொழுதேத்த அருள் செய்வானை சுடர் மழுவால் படையானை சுழிவான் கங்கை
தென் திரைகள் பொருதிழி செஞ்சடையினானை செக்கர்வான் ஒளியானை சேராதெண்ணி வண்டமரர் கொண்டு வந்த வேள்வி எல்லாம் பாழ்படுத்து தலையறுத்து பல் கண் கொண்ட கண்டகனை கஞ்சனூர் ஆண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டுய்ந்தேனே. பண்டமர என்னது பண்டமரர் கொண்டுகந்த வேள்வியெல்லாம் பாழ்படுத்து தலையறுத்து சொல்லு. அந்த வேள்வி என்பது வெவ்வேறு காரியங்களுக்காக செய்கிறது. அதனால அதை நல்லெண்ணங்களுக்காக செய்தால், இறைவனுடைய திருவடியை நினைத்து செய்தால் அந்த வேள்வி வேற. ஆனா இவர்கள் செய்த வேள்வி வேறு. அதனாலே அது அழிக்கப்பட்டது, அதனாலே அது பாழ்படுத்தப்பட்டது. அப்படி பாழ்படுத்தப்பட்ட போது யார் யாரை அப்படிலாம் பாடுபடுத்துறான்னு அந்த பல தலையறுத்து பற்கள் கொண்டேன்னு திருவுந்தியாரை படித்தா தெரியும். திருவுந்தியாரை படித்தா தெரியும் எப்படிலாம் யார் யாரை எப்படி இப்படி தண்டிச்சாங்க அந்த அந்த இதுல. ஏன் அந்த அந்த திருவுந்தியாரை நினைவு, திருவாசகத்துல இருக்கிற திருவுந்தியார் நினைவுபடுத்துறாங்க. ஐயா சொல்ற திருவுந்தியார் சிவஞான இது சாத்திரங்கள்ல திருவுந்தியார். இது திருவாசகத்துல திருவுந்தியார்லதான் அந்த தக்கனது வேள்வியில யார் யாரை எப்படி தண்டிச்சாங்கன்ட்டு அந்த இருக்கும். வாழ்க வாழ்க. விண்ணவனே மேருவில்லா. முடிவே ஓட்ட மாட்டீங்களா? ஒரு பாட்டு கூட கொடுக்கவே இல்லை. அடுத்தது நீங்க தான் வரீங்க. அம்மா நாங்களும் இப்பதான் இந்த பதிகத்துல 3வது பதிகத்துல நாங்க இப்பதான் படிக்கிறோம். நீங்க அடுத்துக்கு சரஸ்வதி அம்மா வராங்க, அடுத்தது சொக்கம்மாள் வரீங்க. சரியா? யாரையும் விட மாட்டாரு. ஏன்னா இது எல்லாருக்கும் மொழி தானே. வாங்க. விண்ணவனை நேரு வில்லா உடையான் தன்னை மெய்யாகி பொய்யாகி வீதி ஆனானை பொன்னவனை ஆனவனை பித்தன் தன்னை பிணமிடுகாடுடையானை பெருந்தக்கோனை என்னவனை என் திசையும் கீழும் மேலும் இருவிசும்பும் இருநிலமும் ஆகி தோன்றும் கண்ணவனை கஞ்சனூர் ஆண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டுயர்ந்தேனே. கற்பகத்தை கண்ணார கண்டுயர்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். எங்க மெய்யாகி பொய்யாகி விதியானானே. அம்மா வீதி ஆனேன்னு படிச்சிட்டாங்க. வீதி இல்ல, வீதி என்பது தெரு. வீதியில போய் வீதி வாய் கட்டலுமே விம்மி விம்மி அது திருவம்பாவை. இங்க விதி என்பது நம்முடைய எண்ணத்தை பொறுத்தது. நாம் என்ன மாதிரி எண்ணுகிறோமோ அதுக்கேற்றவரு உலகம் மெய்யாகவும் பொய்யாகவும் தெரியும். அது நம்முடைய தலை விதிக்கு ஏற்றது என்றால விதியானானை என்று கூறுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு சரஸ்வதி அம்மாவாங்க, அடுத்தது சொக்கம்மா. ஒரு திறனை உமாபதியே உலகானானை உத்தமனை நித்திலத்தை ஒருவன் தன்னை. ஒரு திறனை உமாபதியை உலகானானை உத்தமனை நித்திலத்தை ஒருவன் தன்னை. பருபதத்தை பஞ்சவடி மார்பில் ஆனை பருபதத்தை பஞ்சவடி மார்பில் ஆனை பகலிரவாய் நீர்வெளியாய் பறந்து நின்ற நெருப்பதனை நித்திலத்தின் தொப்பதொப்பானை நீரணிந்த மேனியராய் நினைவார் சிந்தை. கருத்தவனை கஞ்சனூர் ஆண்டான் கோவை கருத்தவனை கஞ்சனூர் ஆண்டான் கோவை கற்பகத்தை கண்ணார கண்டுய்ந்தேனே. கற்பகத்தை கண்ணார
கண்டுய்ந்தேனே. நன்றி ஐயா. இங்க அந்த பாட்டுல பெருமான் அப்பர் பெருமான் உருத்திரனை உமாபதியை என்று சொல்லியிருக்கார். உருத்திரன் வேறு உமாபதி வேறு. ருத்ரன் தான் கடவுள்னு சொல்றது அவங்க அது திருமால் பிரமன் ருத்ரன்னு சொல்லி ருத்ர ஜபம் பண்ணுவாங்க. ஆனா ருத்ரன் என்பது அது தெய்வம் அல்ல, அது தேவன். படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி என்று அவன் துன்பத்தை களைபவன். அழிப்பாய் என்பது வேறு, அது அழித்த கடவுள்னு சொல்றது வேற. ஆனால் துடைத்தல் என்று நம்மை தூய்மைப்பட அவன் துன்பத்தை துடைப்பவன். ஆனா உமாபதி என்பவன் நமக்கு இன்பத்தை தருபவன். துன்பம் போனா போதாது, இன்பம் வரணும். துன்பம் துடைப்பதற்காக உருத்திரனையும் இன்பத்தை தருவதற்காக உமாபதியாகவும் அவனே உருத்திரனாகவும் உமாபதி இருக்கிறான். அவன் நம்மை உருத்திரனாக இருந்து துன்பத்தை துடைப்பான், உமாபதியாக இருந்து இன்பத்தை தருவான் என்ற செய்தியை சொல்கிற பாடலாக இந்த பட வைத்தார். உருத்திரனை உமாபதியை உமையானானே. வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு. வாமா சொக்கம்மா, வாங்கம்மா. ஏடேறு மலர்கொன்றை ஏடேறு மலர்கொன்றை அரவு தும்பை இளமதையும் எருக்குவான் எழுந்த கங்கை சேடெறிந்த சடையானை தேவர் கோவை செம்புன்மால் வரையானை சேர்ந்தார் சிந்தை ஏடிலையை கீழ்வேளூர் ஆளும் கோவை இரி பேசி மடவார் பொய் வளைகள் கொள்ளும் காடவனை கஞ்ச நூறாண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டுய்ந்தேனே காடவனை கஞ்ச நூறாண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டுய்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. பெருமான் தன்னுடைய திருமுடியிலே என்னென்ன வைத்திருக்கிறான் என்று சொல்கிற போது மலர்கொன்றை வைத்திருக்கிறான், அரவாகிய பாம்பை வைத்திருக்கிறான், தும்பை மலரை வைத்திருக்கிறான், இளமதியத்தை வைத்திருக்கிறான், எருக்கை அணிந்திருக்கிறான், அதோடு கங்கை அணிந்திருக்கிறான் என்று பெருமானுடைய அந்த திருமுடியில இருக்கிற அந்த அழகை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அந்த அழகுதான் அதான் சொக்கம்மா. அந்த பாட்டை சொக்கம்மா பாடுன்ற புண்ணியம். பெருமானுடைய திருவிழையில இருக்கிற அந்த பொருளை எல்லாம் அழகுபடுத்தி ஏடேறு மலர்கொன்றை அரபு தும்பை இளமதியம் எருக்குவான் இழிந்த கங்கை. ஒண்ணு அந்த இடத்துல என்ன பண்றாரு, பாம்போட கொன்றைய சொல்றார், தும்பையோடு இளமதியம் சொல்றார், எருக்கோடு கங்கையை சொல்றார். ஒன்று மலரு, ஒன்று பொருள், அந்த உலக பொருள். அதை மாத்தி மாத்தி சொல்லி பெருமானுடைய அழகை அந்த சொக்குதல் என்ற சொக்கம்மா வாயால அந்த பாட்டை பாட வச்சிருக்காரு. வாழ்க வாழ்க. நன்றி. அடுத்து நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. அது இயற்கையா அமைஞ்சதுமா, நம்மளா எதுவும் செய்யதில்லை, எல்லாத்தையும் சிவன் செயல். நீங்க பாருங்க, அதுல பாருங்க, ஒண்ணு பூவா இருக்குது, ஒண்ணு பொருளா இருக்குது. பூவும் பொருளுமாக என்ன அப்படி இருக்குது. அது கொன்றையும் அரவும் தும்பையும் அதியமும் அது எருக்கும் கங்கையும். வாழ்க வாழ்க. அப்படி இயற்கை அமைஞ்சு. நன்றி. நாரணனும் நான்முகனும் 7வது பாட்டு. சிற்றம்பலம் ஐயா படிக்கிறாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் எடுத்துட்டாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் திருவடி அணைக்கிறாங்க. நாரணனும் நான்முகனும் அறியாண்டானை நால்வேத துருவானை நம்பி தன்னை பாரிடங்கள் பணி செய்ய பலி கொண்டுண்ணும். மாறி போச்சுங்க ஐயா, இருங்க, மாறி போச்சுங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் படிங்கம்மா. கைப்பற்றணும் தள்ளி போயிருக்கோம். 697 முதல்ல பாருங்க. 6ஆம் திருமுறையில 9வது பாட்டு 7வது பாட்டு. படிக்கிறேங்க ஐயா. கேக்குறீங்களா? முதல்ல இருந்து படிங்க. முதல்ல இருந்து படிக்கிறேங்க ஐயா. மாறிடுச்சுங்க ஐயா, சாரிங்க ஐயா.
நாரணனும் நான்முகனும் அறியான்தானே நால்வேத துருவானை நம்பி தன்னை பாரிடங்கள் பணி செய்ய பழி கொண்டுண்ணும் பால்வனனை தீவனனை பகலானானை வார்பொதியும் முளையாலோர் கூரன் தன்னை மானிடங்கள் உடையானை மலிவார் கண்ட கார்பொதியும் கஞ்சனோராண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டுய்ந்தேனே கற்பகத்தை கண்ணார கண்டுய்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா, தவறுக்கு மன்னிக்கவும். வாழ்க வாழ்க வாழ்க. நாரணனும் நான்முகனும் திருமாலும் பெருமனும் அறியாத பெருமான் நால்வேதத்து உருவான். நால்வேதமாகிய அந்த 4 வகை அஞ்செழுத்து நம சிவய சிவய நம சிவய சிவ 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 என்று அந்த திருமந்தத்தவர அந்த 4 வேதத்தினுடைய உருவாக அவன் இருக்கிறான், அஞ்செழுத்தின் உருவமா இருக்கிறான் என்பதை அப்படி சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. வானவனை வலிவலமும் மறைக்காட்டானை. சங்கரையா வாங்க. 8வது பாட்டு. வானவனை மறைத்தானை. வாய்ஸ் பிரேக் ஆகுதுயா? சரியா வாய்ஸ் பிரேக் ஆகுது, விட்டு விட்டு வருது. திருச்சிற்றம்பலம். வானவனை வலிவலமும் மறைக்காட்டானை மதிசூடும் பெருமானை மறையோன்றன்னை ஏனவனை இமயவன்றன் பேதை நாடும் இனிதிருந்த பெருமானை ஏத்துவார்க்கு தேனவனை தித்திக்கும் பெருமான் தன்னை தீதிலா மறையவனை தேவர் போற்றும் காணவனை கஞ்சனூரண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டு உய்ந்தேனே கற்பகத்தை கண்ணார கண்டுய்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். அஞ்செழுத்து ஓதுனா உள்ளம் தித்திக்கும், அதனாலே தேனவனை தித்திக்கும் பெரியோன் யாரு? தீதிலா மறையோனாகிய அந்த அஞ்செழுத்து பெருமான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நெருப்புருவ திருமேனி வெண்ணீற்றானை நினைப்பார்தம் நெஞ்சானை நிறைவாவான் நினைப்பார்தம் நெஞ்சானை நிறைவானானை நினைப்பார்தம் நெஞ்சானை நிறைவானானை தருக்கழிய முயலகன் மேல் தாழ்வைத்தானை சலந்தரனை தடிந்தோனை தக்கோர் சிந்தை விருப்பவனை விதியானை வெண்ணீற்றானை விளங்கொழியாய் மெய்யாகி மிக்கோர் போற்றும் கருத்தவனை கஞ்சனோராண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டுய்ந்தேனே கற்பகத்தை கண்ணார கண்டு உய்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. கருத்தவனை கஞ்சனூர் ஆண்ட கோவை. கருத்து என்பது எண்ணம். அந்த எண்ணத்தில் இருக்கிற பெருமானை நாம் கண்ணாலும் காணலாம் என்ற வகையிலே அமைந்த பாடல். என்ன கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்று மணிவாசகரும் பாடுவார். அதனால நம்ம இது இருந்தால்
பெருமானை கண்ணாலே காண நாயன்மார்கள் அப்படி கண்ணாலே கண்டார்கள். நாமும் நாயன்மாரானால் நாமும் காணலாம். வாழ்க வாழ்க. மடலாழி தாமரை. முனுசாமி ஐயா வாங்க. மடலாழி தாமரை ஆயிரத்தில் ஒன்று மலர்கணிந்திடுதலுமே மலிவான் கோல சுடராழி நெடுமாலு கருள் செய்தானை தும்பியுரி போர்த்தானை தோழன் விட்ட அடலாழி தேருடைய இலங்கை கோனை அருவர கீழடர்தானை அருளார் கருணை கடலானை கஞ்ச நூறாண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டுந்தேனே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இங்கே அந்த ஆழித்தேரை பத்தி சொல்றாரு. அது ஆழித்தேரை சொல்லும் போது தோழன் விட்ட அடலாழித்தேர் என்று சொல்றாரு. யார் அந்த தோழன்? பெருமானுடைய தோழனாகிய குபேரன். குபேரனிடத்திலே சண்டையிட்டு அவனிடத்திலே இருந்த அந்த புஷ்ப விமானத்தை பறித்து அதிலே பயணம் செய்தான் ராவணன் என்று சொல்ற அந்த செய்தியை சொல்ற மாதிரி தோழன் விட்ட அடலாழித்தேருடைய இலங்கை அந்த இலங்கைவனத்தை அந்த புஷ்பகத்தேர் அவனுடையது அல்ல. அவன் குபேரனிடத்திலே சண்டையிட்டு அந்த குபேரனை வென்று அந்த புஷ்பகத்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணா ஆகாயத்துல பறந்தான். அப்போ அந்த கைலாயம்ல தடுக்கிறா அதை எடுத்து அள்ளி வரலான்னு பார்த்தான். ஆனா பெருமான் அவனை தன்னுடைய கால் விரலாலே அடர்த்து அவனுக்கு அருள் செய்தார். ஏன்னா இன்னிசை பாடினான், அதனால் அது அருள் செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க என்று சொல்லி இதோட நிறைவு செய்வோம். மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். இப்ப பொன்னூசல் திருக்கழகத்தில் வாழ்த்து. தாமோதரையா பொன்னூசல் பாடிய 2வது பாட்டு. தாமோதரையா ஒன்றங்கிலங்கு நயனத்தன்னுவாத வான் தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் என் தங்கி தித்தித்து அமுதூறு தான் தெளிந்து அங்கு பூந்தங்கி நின்றொருக்கும் உத்தர கோசமங்கை கொண்டங்கு இடை மருது பாடி குல மஞ்சை ஒன்றங்கு அணநடையீர் பொன்னூசலாடாமோ ஒன்றங்கு அணநடையீர் பொன்னூசலாடாமோ. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வாழ்க வாழ்க வாழ்க. போரூர் செண்பகவல்லியம்மா இந்த மியூட் ஓபன் பண்ணுங்கய்யா. ஸ்ரீதேவையா கார்த்திகேயன் கார்த்திகேயன் போரூர் செண்பகவல்லியம்மா மியூட் ஓபன் பண்ணு. பாடுறேன் ஐயா. விடுமின் வெகிலி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை உடையான் அடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. நன்றி ஐயா. வாழ்த்து. உமாமா படிக்கிறீங்களாமா? கார்த்திகேயன் உமாமா படிங்க. 2 பேர் படி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் படிங்க. வாழ்த்து. அடுத்தது கார்த்திகேயன் தொடர்ந்து படிங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகள் மின்னின் நல்லது யாதும் குறையில் மண்ணின் நல்லதும் கல்மல வளநகர் பின்னின் நலாடும் பெருந்தகை இருந்ததே.
மரியேறு கரதலத்தை மாதி மகிழ்வுடையீர் மாநிதியும் தருவான் என்று வள்ளீரையாண்டீர் கிரி பேசி கீழ்வேறு புக்கிருந்திரடிகேள் கிரியுமார் படுவேனோ திருவானை உண்டேல் பொறி விரவு நற்புகழ் பொற்சொரிகை மேலோர் பொற்பூவும் பட்டிகையும் புரிந்தருள வேண்டும் கரி விரவு நெய் சோறு முப்போது வேண்டும் கடல் நாகி காரோணமேவி இருந்தீரே வான்முகில் வளாது பெய்க மணிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் மறை நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆரூரமன் பக்ஸே போற்றி சீரார் திருவையாரா போற்றி திருச்சிற்றம்பலம். நன்றி. கார்த்திகேயனை கூப்பிட்டு வாழ்த்து பாட சொன்னா கரிவிரவு நெரிசோறு முப்போதும் வேண்டும்னு கேக்குறாரு, விண்ணப்பம் பண்றாரு. வாழ்க வாழ்க. கரிவிரவு நெய்சோறு முப்போதும் வேண்டுமா? நன்றி நன்றி. அடியார்களுக்காக வேண்டிக்கிறார் இறைவன் கிட்ட, பெருமான் வேண்டி. அண்ணாம்பாலுக்கு கொண்டு வந்து மறை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே வண்டு காதலை ஆதரத்தினை வைத்து அரித்தனை செய்த பின் உண்டினால விதத்திலான சுவைத்திரத்தினில் ஒப்பிலாத அந்த கரிவிரவு நெய்சோறு. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. முடிச்சலையா? அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் யாரு? ஸ்ரீதேவையா வாங்கய்யா. 2 பதிவு இருக்கு, நீங்க அந்த வாழ்த்துல 2 பதிவு படிச்சுட்டு முடிச்சிருக்கியா ஸ்ரீதேவையா? எந்த பாட்டியா? படிக்கலையா? வாழ்த்து பாட்டு. சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மயன் என்று அறிய ஒண்ணா எம்மானை எளிவந்த பிரானே அன்னம் வைகும் வயற்பழனத்தனி ஆரூரானே மரக்கலுமாமே நன்மை பெருகல் நெறிய வந்தனைந்த நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதினில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்ற வர்த்தம் சென்னிமிசை பாதமலர் சுட்டினான் சிவபெருமான் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்ததும் கேட்டுக்கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று அப்பர் சுவாமிகள் அருளி செய்த திரு தாண்டகத்தை பாராயணம் செய்தோம். மீண்டும் இன்று இரவு 10 மணிக்கு நாயன்மார் புகழ்பாடிய நால்வர் என்ற தலைப்பின் கீழே சந்திப்போம் என்று கூறி அனைவரிடமிருந்து விடைபெறுகிறோம். அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழிமைகளால் வணங்கி கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சேலத்துல இருந்து கார்த்திகை வந்து கரைவுறவு நெய்சோறு கேட்டா, சிவனேசையா வந்து எனக்கு பொன்னும் மெய்ப்பொருளும் கேட்டாரு. வாழ்க வாழ்க. ஐயா ஐயா விண்ணப்ப ஒருத்தரா விண்ணப்ப